செல்லூர் ராஜு அமெரிக்க விஞ்ஞானி. அவர் மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட பேட்டி, நான் மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்திருக்கேன், வெறுமகத்தோடு இருக்கேன், வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மனுடைய அருளால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாடு முதல்வர் மீண்டும் முதல்வராகணும் அப்படின்ட்டார். ஒருத்தன் வேட்டியை பிடிச்சிருத்தேன்னு என்னென்ன சொல்கிற அப்படின்னு. என்னடா சொன்னேன்? கரெக்டாக தானே சொன்னேன். தமிழ்நாடு முதல்வர் மீண்டும் முதல்வர் ஆகணும்னா ஸ்டாலின் அப்படியா இல்லை சொல்லிக்கல மீனாட்சி அம்மன் பேர்ல ஆணையிட்டு சொல்லிட்டார். மேட்ரு முடிஞ்சிருச்சுனே. அவருக்கே மனசார தெரிஞ்சிருச்சு. மீனாட்சி அம்மன் சாமி கும்பிட்டு வெறுமைத்தோட வந்து மீண்டும் தலைவர் தான் முதலமைச்சர். யாரு? செல்லூர் ராஜ். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் எங்க ஊருக்காரு, அவரு மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு உழைத்து ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் அப்படின்னாரு. இன்னொருத்தன் வேட்டியை பிடிச்சானே, என்னடா சொன்னேன் அப்படியா? எடப்பாடியா முடிஞ்சுனே, கதை முடிஞ்சுனே. அவங்க குரூப்புகளே வாய் தவறி சொல்றாங்கன்னா அப்ப அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்ப சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐயோ ஐயோ, ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்க ஒரு எம்எல்ஏ என்ன பேச்சுங்க, எந்திரிச்சு பேசுறாரு. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2026 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியுடன், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும். யாரு? அவங்க 2 பேர்த்தோட ஆசியுடன். யாரு? அதிமுக வேட்டியை கட்டிக்கிட்டு பேசுறாரு. நேரம் எடப்பாடி பழனிசாமி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துறோம். வேணாம்டா, நம்ம குரூப்பே நமக்கு எதிராக இருக்காங்க. இதை விட கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா அம்மையாரால் 3 தடவை முதலமைச்சராக்கப்பட்டவர். அவர் 2026 தமிழகத்தின் முதல்வராக என் நண்பர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதை யாரும் தடுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி தலையில் தண்டி வேட்டியை போட்டு எல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ள, நீ என்ன பண்றது? ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் லேகியத்தை வித்து பார்ப்போம், வாங்கி சாப்பிட்டாங்கன்னா உண்டு, இல்லாட்டி போய் அங்கே உட்காந்துட வேண்டியதுதான் அப்படின்னு. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞருங்கிறத எந்த இடத்துல நம்ம தலைவர் நிரூபிச்சார் தெரியுமா? 1000 ரூபாய் கொடுக்கின்ற மகளிர் உரிமை தொகையை நிறுத்துவதற்கு நீதிமன்றம் மூலம் செய்த சதியை முறியடித்து ஒரே இரவுக்குள் 1,39,00,000 மகளிருக்கு ஒரே நாள் இரவு அத்தனை பேருக்கும் பேங்க் அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் டிரான்ஸ்பர் ஆச்சு பாருங்க. இதுதான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்னு. அப்பா, எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை இழந்த மனிதர். ஆனால் என் தலைவர் மத்திய அரசை பார்த்து I am out of control of the central government என்று சொல்லக்கூடிய துணிச்சல் மிக்க தலைவர். முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பல வழி இருக்கு. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சவரு மாசத்துக்கு ஒரு தடவை பேப்பரை கொடுறேன், பேப்பரு அப்படி 4 பேப்பரை பிரட்டிட்டு ஒரு 1000 பேர்த்த கூட்டிட்டு கைதட்டி வாங்கிட்டு பேசிட்டு திருப்பி போய் படுத்துருவாரு. திரும்ப ஒரு பொழுது போலன்னா 15 நாள் கழிச்சு திருப்பி போய் படுத்துருவாரு. இப்படி கத்திட்டு முதலமைச்சர் ஆகலாம்னு அவர் ஒரு மெத்தட் வச்சிருக்காரு. தலைவரை பார்த்து பயப்படுகிறேன்னு சொல்றாரு. பயத்தினுடைய உச்சகட்டத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி. You are under the control of Amit Shah. You are under the control of Modi ji. But our Stalin is out of control of Madhaveri, out of control of fascism. யாரை பார்த்து யார் பேசுறது? எடப்பாடி பழனிசாமி என் தலைவரை பார்த்து
அவர் பயப்படுகிறார்னு பேசுறாரியா? இத கூட ஒரு உலக ஜோக் ஏதாவது ஒண்ணு உண்டா? எடப்பாடி பழனிசாமி இன்று நம் தலைவருடைய ஆட்சியை கை நீட்டி குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவருடைய இறுதி முடிவு எழுதப்பட்டு விட்டது. அதிமுக என்ற கட்சியை பாஜகவிடம் அடகு வைத்து அந்த கட்சியை நாசம் செய்வதற்கு அவர் தயாராகிவிட்டார். அதனாலதான் எந்த இடத்துல ஒரு மனுஷன் அழுகக்கூடாதோ அந்த இடத்துல அழுதார். எங்க இதயக்கனி படம் பார்த்துட்டு ஒரு ஆள் அழுகுறான்னா அப்ப அந்த ஆளோட மனசு எப்படி இருக்குன்னு பாத்துங்க. எம்ஜிஆர் பாடிட்டு இருக்கார், இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ. இன்று எடப்பாடி பழனிசாமி அனைத்து விஷயங்களிலும் தோல்வி அடைந்து விட்டார். அவருடைய பயத்தின் உச்சகட்டம் தான் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு காரணமே அதுதான். இன்னைக்கு அவர் மோடி என்ற அந்த நடிகனும் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். தட் இஸ் நாட் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தட் இஸ் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ். தேசத்தை சீரழிக்க வந்த கூட்டணி. நேஷனல் டிசீவர்ஸ் அலையன்ஸ், தேச துரோகிகளின் கூட்டணி. ஆனால் எங்கள் தலைவர் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி மக்கள் நல கூட்டணி. மக்களினுடைய நலத்தை மையமாக வைத்து கொள்கையின் மீது கட்டப்பட்ட கூட்டணி எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி. எனவே எடப்பாடி பழனிசாமியின் நடிப்பும் நரேந்திர மோடி அவர்களின் மதவெறியும் பாசிசமும் தமிழ்நாட்டில் ஒரு காலம் எடுபடாது என்று சொல்லி 2026 மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சொல்லி